கிரீன்லேண்ட் வெட்டிவேர் தமிழ் சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வெட்டிவேர் பேக்கில் எங்களால் உரமே வைக்க முடியலன்னு சொல்கிறாங்க. உரம் எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி. அது ஒரு 2 மாதம் அந்த டைப்பில் நம்ம வைக்கலாங்க. செடி வளர்ந்துருச்சு 3வது மாதத்துக்கு மேலே நம்ம அந்த பழைய இது மாதிரி மண் நோண்டிட்டு வைக்க முடியாது. ஸோ உள்ள வேரும் அறுபடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா பால் வேர் இருக்கும். 3வது மாதம் 4வது மாதம்லாம் மேலே பால் வேர் இருக்கும், கீழே ஆணி வேர் இருக்கும். கீழே போயிட்டு அதை சுற்றிக்கிட்டு மேலே வரும். சரிங்களா? மேலே இருக்க அந்த பால் வேர் அறுக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கை விட்டாலோ ஒரு குச்சை விட்டாலோ அது கம்பல்சரியாக அறந்துடும். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி சைடில் ஒன்று கையில் ஈரம் இருந்ததுன்னா சைடில் ஈரம் பிடிச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு சைடில் தட்டி இது மாதிரி உரம் வைக்கலாங்க. 2வது முடியல, கையில் தட்ட முடியாது. ஏன்னா 1000 பேக் 2000 பேக் 3000 பேக்குன்றப்போ நம்மளால் கையில் தட்டுறது சாத்தியம் கிடையாது. இது மாதிரி பைப் எடுத்துக்குவாங்க, ரோல் பைப் எடுத்துக்குவாங்க. கீழேயோ மேலேயோ போல்டோ எதுவும் இருக்கக்கூடாது, துருவு இருக்கக்கூடாது. துருவு இருந்ததுன்னா பேக் கிழிஞ்சிரும். இது மாதிரி தட்டுறாரு பாருங்கள் நம்ம வீடியோவில் பெரியவர் ஒருத்தர். அது மாதிரி தட்டிக்கிட்டே போனான்னா ஒருத்தர் உரம் வச்சு மூடிக்கிட்டே போகலாம். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வேரும் அறுபடாது, உரமும் வைக்க முடியும். உங்களுக்கு ஷார்ட்டேஜும் இருக்காது. வெயிட்டில் வெயிட் கெயினில் சொல்கிறேன். அந்த வேர் அமுக்குமே தவிர அறுபடாது. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மக்களே.